வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவிற்கு பிறகு அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று வரை நடைபெறவில்லை. பாஜகவாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைவரும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி எதற்காக ஓட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்துவிட்டார்கள். ஆனால் அதிமுகவை தவிர தற்பொழுது ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கான ஏற்பாடுகள் செய்து முடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஆயத்த பணிகள் தற்பொழுதே தொடங்கிவிட்டன. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மக்களவைத் தேர்தல் தோல்வி முடிவுகள் இன்னும் எடப்பாடி பழனிசாமியால் மீள முடியவில்லை. சுமார் 33 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடையவில்லை. சுமார் 7 இடங்களில் டெபாசிட் இழந்தது. அனைத்தும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினால் கட்சிக்குள்ளே பூசல்கள் ஏற்படும், மேலும் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டாமல் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சேலத்தில் உள்ள அவரது சொந்த வீட்டில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசித்து வருவதாகவும், கட்சி ரீதியான எந்த ஒரு முடிவுகளையும் வெளியிடாமல் இருப்பதும், பாஜகவுடன் இனி கூட்டணியே கிடையாது என்ற வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனால் அதிமுக வளர்ச்சி நிச்சயமாக தடைபடக்கூடும். காரணம், 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலை விட மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தின் தோல்வி அடைந்திருப்பது மட்டுமல்ல, 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்ததும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்களது தலைமையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஏற்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபம் அடைவார், அவரது பதவி பறிக்கப்படக்கூடிய நிலைமை உருவாகும் போன்ற பல்வேறு காரணங்களால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிமுகவின் தொண்டர்கள் தான் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக தற்பொழுது துரோகிகள் கையில் இருப்பதாகத்தான் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டு விமர்சனமும் செய்யப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விற்கு எடப்பாடி பழனிசாமி என்ற தனி மனிதர் மட்டும் காரணமா, அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதன் காரணமாக இந்த விளைவை அதிமுக சந்தித்திருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.